எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் சொந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கட்டின விநாயகர் கோயில் ஸ்ரீ மகா தொந்தி கணபதி விநாயகர் கோவில் கட்டி சிறப்பாக கும்பாபிஷேகம் நடத்தி 48 நாள் முடிஞ்ச உடனே வந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் சூப்பராக ஒரு விளக்கு பூஜை நம்மளே செஞ்சோம். எங்கள் 3 பொண்ணுகளும் கோயம்புத்தூரில் நிறைய கோயில்களில் விளக்கு பூஜை நடத்தி கொடுக்குறாங்க. இவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு எல்லா கோயில்லையும் இவங்களை நல்லா பாராட்டுவாங்க. அதனால் இதே மாதிரி எங்கள் சொந்த ஊரில் விளக்கு பூஜை நடத்தணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால் கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48 நாள் கழித்து முதல் விளக்கு பூஜையை ஆடி வெள்ளி அன்னைக்கு விளக்கு பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கி வச்சு 400 பேர்த்துக்கு அன்னதானமும் ரெடி பண்ணி வச்சு எங்கள் பிள்ளைக விளக்கு பூஜையை நடத்தி வச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, மனசுக்கு திருப்தியாக இருந்தது. எங்கள் ஊரில் இருந்தவங்க இது மாதிரி இதுவரையில் பண்ணதில்லைப்பா, உங்கள் பிள்ளைங்க வந்து பண்ணினதை பார்க்கும் பொழுது மனசுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது, நல்லா பண்ணினாங்கன்னு ஊரே பாராட்டினாங்க. அதை கேட்குறக்கு எனக்கு மனசுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. அதை நீங்களும் பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். திருவிழாவையும் சுத்திட்டு விநாயகருக்கு சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போ நீங்க சிவபெருமானுக்கு நெற்றி கம்பு இருக்கு இல்லையா, அதை குறிக்கிற மாதிரி நேர்முகத்துல ஒரு பொட்டும் கீழே 3 இடங்கள்ல பொட்டு வைக்கணும். அந்த விளக்கு எரியாத இடத்துல 3 இடங்கள்ல வந்து பொட்டு வைக்கணும். ஏதாவது 3 இடங்கள். இது வந்து உருவ சிலை அப்படின்னா இது வந்து முக்கண் முதல்வரையும் மூர்த்திகளையும் குறிக்கிறது இந்த இடம். அடுத்ததா கீழே இருக்கிறது பாதம். இந்த பாதம் உங்களை பார்த்து இருக்கு, 2 கால் உங்களை பார்த்து இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு 2 இடங்கள்ல பொட்டு வைங்க. நான் சொன்ன மாதிரி வைக்கும் பொழுது இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து கடவுளுடைய உருவ சிலைய ஸ்தாபகம் பண்ண மாதிரி ஆயிடும். மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியரும் சம்மதி சமையரா 2 பேருமே இருக்காங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கிற பூ, இந்த கட்டின பூவை இந்த தண்டு பகுதியில வச்சிருங்க. அதே மாதிரி மஞ்சள் கயிறையும் அதோட சேர்த்து கட்டிடுங்க. சாமி விளக்கோட தண்டு பகுதியில கட்டிடுங்க.
டைம்ல தான் இருக்கும். அதை எல்லாமே நீங்க திரும்ப சொல்லுங்க. நிறுத்தி பொறுமையா நாங்க சொல்றோம். அதை திரும்ப சொல்லிட்டு நல்ல பிரார்த்தனை வந்து ஆரம்பிக்க போறோம். ஓம் ஒளிவள விளக்கே போற்றி. ஓம் ஒளிவள விளக்கே போற்றி. நம்ம பிள்ளையார சாமியை ஸ்தாபனம் பண்றதுக்கு முதல்ல நீர்ல கொஞ்ச நாள் வச்சிருந்தோம், அப்புறம் அரிசிக்குள்ள வச்சிருந்தோம், அப்புறம் சரி வேண்டாம். மகா தொந்தி கணபதியே நல்லா இருக்கு. தெய்வமே புளிசாதம், உருளைக்கிழங்கு வறுவல். கூட்டம் நிறையா. இது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நடந்த விளக்கு பூசை எங்கள் ஊரில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோவிலில் நடந்தது. நிறைய பேர் மக்கள் வந்து இங்கேயும் வந்து நிறைய செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் விளக்கு பூசை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.